ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு தேங்காய் தக்காளி இது எதுவுமே சேர்க்காமல் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பான ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரம் போதும், அதனால் நான் 1 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது ரெண்டையும் லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 கைப்பிடி புதினா இலைகளை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த புதினா நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணும். அடுத்ததாக இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா புதினா கூடயே கலந்து விட்டுக்கணும். கடைசியாக 2 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கிற வேணாம், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணால் மட்டும் போதும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்லேயே இதை நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு மிக்சர் ஜாரில் இதை மாற்றிடுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அரைக்கும் போது இந்த மாதிரி கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, இந்த புளி தான் அந்த டேஸ்ட்டை கொடுக்க போகுது. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இது ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போது இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இதை லேசாக வறுத்துட்டு இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துடணும். இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சட்னி தயாராகி வந்துருச்சு. இந்த க்ரீன் கலர் சட்னியில் ஏராளமான சத்து இருக்குது. ஸோ வாரம் ஒரு முறை இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.